ஐயா வணக்கம். சொல்லுங்கள். இந்த சனி பயிற்சி பலன்கள் வந்து மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. சரி, இப்போது 12 ராசிக்காரவங்களுக்குமே சனி பயிற்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நண்பர்கள் எதிர்பார்க்குறாங்க. சில பேர் 7.5 சனியிலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமாங்கிறவங்கள்லேருந்து 8ஆம் இடத்து சனிக்காரவங்கள்லேருந்து அர்த்தம சனி 4ஆம் இடத்து சனியிலேருந்து எல்லாருக்குமே தொந்தரவு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. தேவையே இல்லை. என்னை பொறுத்த வகையில் சனி ஒரு நீதி தேவன். அவர் என்ன பண்ணுவார்னா, தண்டனை அப்படின்னா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், அதுலேருந்து விடுபடவே முடியாது. அதை செய்யக்கூடிய ஒரு தந்தை தன்னுடைய மகனை ஒழுங்காக வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அடிப்பான். ஏன்னு கேட்டால் தீர்ந்து இதோட இனிமேல் ஒழுங்காக இரு, இந்த மாதிரி தப்பு பண்ணாதேன்னு அடிப்பான். அந்த அடி அடிக்கிற ஒரு சனி. அப்போது தந்தை மகனை கொல்லுவானா? கொல்ல மாட்டான், அடிப்பான். எப்படி உள்ள தந்தை? நம்ம பரம்பரை கெட்டுடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு புத்திசாலி, நல்லொழுக்கம், நல்பழக்கம், அற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மகான்னு தான் சொல்லணும், இல்லற மகான்னு தான் சொல்லணும். அப்படி உள்ளவன் தான் அந்த பிள்ளைக்கு அப்படி பாடம் கொடுப்பான். அந்த நிலையை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். சனியினுடைய வேகம் பார்த்து பயப்படக்கூடாது. ஏன் நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை சிறப்பாக வாழணும்னு எல்லா மனிதனும் ஆசைப்படுறாங்க. அது உண்மைதான், அது எல்லாருக்குமே அமையும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நம்ம செய்த பாவ வினைக்கு தகுந்தபடி அந்த கிரகங்கள் சூழ்நிலையில் மனிதன் பிறப்பிதத்தை உண்டாக்கி இறைவன் கொடுக்குற ஒரு பிழைன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம எடுக்கக்கூடிய அந்த பிறப்பிதம். ஏன்னா முன் ஜென்மத்தில் நாம் பண்ணின பாவ நிலைமைக்கு தகுந்தபடி தான் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் நமக்கு அமைஞ்சி அந்த காலகட்டத்தில் நாம் பிறப்பிதம் எடுக்கிறோம். அதில் இருந்து இந்த சில பேருக்கு அந்த யோகங்கள்லாம் சிறு வயசுலேயே போயிடும். சுகர யோகம் அப்படிங்கிறது சிறு வயசுலேயே போயிடும். சில பேருக்கு நடு வயதில் வரும், சில பேருக்கு கடைநிலையில் வரும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா யோகமுமே உண்டு. அது முதல்ல நம்பணும் மனிதர்கள். அதனால் எந்த கரகத்தையும் பார்த்து பயப்படக்கூடாது. என்ன இவர் கொஞ்சம் ஒரு வீட்டில் ஒரு 2.5 வருஷம் ஆரங்கத்தனமாக உக்காந்து ஒரு சில காரியத்தை முடிப்பார். திரும்ப வக்கரன்னு சொல்லிட்டு பின்னால் போயிட்டு அவனை தப்பு பண்ணவன் தண்டனை கொடுக்காமல் வந்துட்டேன்ட்டு அங்கே போய் உட்காந்து அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு திரும்ப வருவார். இந்த மாதிரி வேலைகள்லாம் சனி ரொம்ப விட்டு வைக்க மாட்டார், ஒழுங்காக செஞ்சுருவார். அதே போல் இவரை பற்றி சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால், நல்லதை செய்ய ஆரம்பிச்சுட்டான் மனுஷன்னு சொன்னால் அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால், உண்டு இல்லைன்னு அவனை தூக்குன்னு தூக்கி பொருளாதாரத்தை கொடுத்து அந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய பொங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம், பாகை, முறைப்படி ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு சனியினுடைய பலாத்காரமும் இருக்கும். கடைசி நேரத்தில் கூட சில சமயம் அந்த சனி பெயர்ச்சி நேரத்தில் கூட சில பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு மகான். அதனால் சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. சனி பெயர்ச்சியினுடைய இதில் மேட ராசியினுடைய பலனை பார்க்க போகும்போது, இப்போ அவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சினால் 8ஆம் இடத்து சனி அட்டம சனியாக நிற்குது. அவங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னையா 8ஆம் இடத்து சனி படாத பாடுபடுத்துமே, குட்டி ஜோராக்குமே அப்படின்லாம் நீங்கள் கலங்கலாம், பதறலாம். ஆனால் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. தன் திருத்தம் வேணும். இந்த காலகட்டத்தில் நாம் அந்த வாக்கில் சனின்னு சொல்லக்கூடியது பேசும்போதுலேருந்து, நடவுடன் பாவனையில் இருந்தோம், பழக்க வழக்கங்களில் இருந்தோம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக போகணும்னு சொன்னால் சனியும் ஒன்றும் பண்ண மாட்டார், நமக்கு ஒரு துணையாக தான் இருப்பார். சரி, என் புள்ள சொதாரிச்சிட்டான், புள்ள போட்டு சொதாரிச்சிட்டா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறா, எந்த தீங்கும் வராதுன்னுட்டு அவரே பெருமிதப்படுவார். அப்போ சனியை நாம் குளிர வச்சுப்போம். அதனால் அந்த மேடராசிக்காரவங்க ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அற்புதமான சிந்தனா திறன், அது இது எல்லா தன்மையும் பெற்ற நீங்கள் இந்த முறையை கொஞ்சம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியம் கெடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த 8ஆம் இடத்து சனி. அப்பப்போ உடனே தெரிஞ்சு முன்கூட்டியே மருந்து சாப்பிட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே விட்டிங்கன்னு சொன்னாக்க, ஒரு
2.5 வருஷத்துக்கு பிறகு வேறு வீட்டுக்கு போனால் கூட சரியானபடி அந்த நேரத்தில் நீங்கள் மருந்து சாப்பிடாதனால உங்களை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால் நீங்கள் இந்தந்த காலகட்டத்தில் அதுக்கு தகுந்தபடி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஆனந்தமாக ஆரோக்கியமாக பொருளாதாரத்துலேயும் சரி வாழ முடியும். வாய் பேச்சு மாட்டிக்கக்கூடாது, அன்பாக பேசணும். அன்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான ஆயுதம். அடுத்தவங்க வசப்படுத்தி உங்களை பயன்படுத்திடுவாங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, கெட்டுடுவீங்க. அதில் கொஞ்சம் கைமாறு எதிர்பார்க்காம உதவி பண்ணுறது மாதிரி தெரியும். ஆனால் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் எப்படின்னா இருந்தாலும் மாட்டுக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதுதான் என்னுடைய அறிவுரை. இதுதான் பரிகாரம். நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தால் பரிகாரமே தேவையில்லைங்க. அதை நம்புங்க. மேற்கொண்டு நீங்கள் எல்லா சனித்தலத்துக்கும் போயும் நீங்கள் வேண்டுதல் பண்ணக்கூடியவங்க வேண்டுதல் பண்ணலாம். முடியாதவங்க வீட்டிலையே அவரை நினச்சி பரிகாரமாக நீங்கள் நவகிரக பூஜையை இது பண்ணி வீட்டிலே பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா 9 கிரகமே சார்ந்தப்படும். நல்வழி செஞ்சுக்கிங்க. மேடராசிக்காரவங்களுக்கு என்னுடைய அறிவியோடு இது முடிச்சுக்கிறேன்.